ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு டே விலாக்ஸாக பார்க்க போகிறீங்க. ஒரு 1 வீக் ஆக போகுது. டே விலாக் ரொம்பவே மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, காலையில் இப்போ ஒரு 4 நாளாக என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறனால கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு காலையில் கொடுத்து விடுறதுக்கு நான் குழம்பு செஞ்சுருந்தேன் அப்படின்னா அதை நான் சூடு பண்ணுவேன். சரிங்களா? இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தக்காளி இல்லாட்டி கத்திரிக்காய் சூடு பண்ணிவிட்டு சட்னி ரெடி பண்ணி கொடுத்துட்டு எப்போதும் போல் சாயங்காலம் மட்டும்தான் சமைக்கிறேன். அவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலைல சமைச்சேன். சாயங்காலம் சமைக்கிற சாப்பாடு காலையில் பழைய சாதமாக தான் கொண்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த வேலைக்குமே அதுதான் செட் ஆகும்னு அதுதான் கேட்டாங்க. சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போதே கம்பல்சரி அந்த 5:45 ஆயிரும். அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவார். அங்கே பெட்ரோல் பங்க்கில் குளிக்கிறாராம். அவருக்கு அங்கே நான் குளிச்சுக்கிறேன், எனக்கு டைம் கிடைக்கும்னு சொன்னார். அதனால் ஷாம்பு, டவல், ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரு பேக்கில் பேக் பண்ணி தான் எப்போதுமே கொண்டுட்டு போவாங்க. அப்படிங்கிறனால அந்த 5 மணிக்கு மேலே எழுந்திரிச்சிட்டு அவரை அனுப்புனதுக்கப்புறம் தான் நான் வாசல்லாம் கூட்டிட்டு காலையில் குழம்பு மட்டும் செய்வேங்களா. அதை விட தேஜுவுக்கு 7 மணிக்கு அங்கன்வாடி. அதனால் அந்த வாசலெல்லாம் கூட்டிட்டு தண்ணி கொண்டுட்டு வச்சுட்டு என்ன குழம்பு செய்யணுமோ அதை காய்கறியை மட்டும் கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தேஜுவை ரெடி பண்ணுவேன். அவளை எழுப்பி பால் காய வச்சு கொடுக்குறது, அவளை ரெடி பண்ணிவிட்டு அங்கன்வாடியில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க காலையில் குழம்பே செய்ய முடியுது. கம்பல்சரி 7:15 7:30 ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கிறேங்களா. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இலுப்பை பூவை பற்றி கேட்டிருந்தீங்க. இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது, அதை வச்சு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நான் என்னென்ன சமைச்சேன், நான் என்ன சாப்பிட்டேங்கிறத முதல்ல பார்த்துட்டு வாங்க, அதுக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் காலையில் வீடியோ எடுக்கும்போது ஒரு 6:30 இருக்கும். அப்போவே வாசலெல்லாம் கூட்டி முடிச்சிட்டேன். இந்த மாடு நம்ம வீட்டு மாடு இல்லை. நிறைய பேர் கேட்பீங்க, ரொம்ப நாள் ஆச்சுல்ல நான் மாடு காமிச்சு. நம்ம வீட்டில் மாடு இல்லை. நாங்கள் தமிழ்நாடு போனப்போ அப்பா விற்றுட்டாங்க. இது மாடு இல்லைனாலுமே நான் வடிச்சு தண்ணியெல்லாம் வச்சுருப்பேங்களா. இது சித்தி வீட்டோட மாடு. எந்தெந்த மாடு ரெகுலராக வீட்டில் தண்ணி குடிச்சு பழகிட்டாங்களோ அவங்க அந்த கேட் ஓப்பனில் இருந்தாவே வந்துடுவாங்க. வாசலெல்லாம் கூட்டி முடிச்சிட்டேன். அடுப்புக்குமே சாணி பூசியாச்சு. இன்றைக்கி குழம்பு தான் செய்ய போகிறோம். நேற்று சாயங்காலமே நான் சமைச்சிட்டேன். அதனால் என்ன குழம்பு செய்யலான்னு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குது. நேற்று லைவில் சொல்லியிருப்பேங்க, பவளமல்லி இலை தேஜுவுக்கு நான் அரைச்சி கொடுக்கணுன்னு. லைவ் முடிகிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் நான் கொடுக்கவே இல்லை. அவளை எங்கேயோ சித்தி பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டு தான் சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பாப்பா நிறைய இலை கொண்டுட்டு வந்திருந்தால அதில் காஞ்ச இலை ஒரு 6-7 இலை இருந்தது. இதில் சின்ன சின்ன இலையாக இருக்குங்களா. குழந்தைங்களுக்கு 4-5 இலை கொடுக்கலாம். ஆனால் காஞ்சதாக இருக்குது. சாறு வருமா என்னன்னு தெரியாமல் நான் ஒரு 7 இலை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போ இதை தான் இடித்து கொடுக்க போகிறேன். பாப்பாவுக்கு சளி பிடிச்சது அப்படின்னா சரியாகுங்க. ஆனால் அந்த இருமல் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த பவளமல்லி இலை அக்காவுமே சொல்லுவாங்க, எனக்கு ஃபீவர் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் இந்த இலையை தான் அரைச்சி குடிப்பேன்னு. அதனால் முதல்ல கழுவிட்டு இதை அரைச்சி சாறு எடுத்துகிட்டு வரேன். தேஜுவை எழுப்புனதுக்கப்புறம் அவள் எவ்வளோ கூலாக குடிக்கிறாங்க பாருங்கள். குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்க மாட்டா. சரி, நான் இப்போ இதை நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி புழிஞ்சோம் அப்படின்னா சாறு வரும். இந்த இலையெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சம், நாளைக்கு காலையில் கொஞ்சம் முடிச்சிடலாம். நான் நேற்று நைட்டு வெளியே ஓட்டு மேலே வச்சுருந்தேன். சரி, நான் இப்போ இதை இடிச்சிட்டு வரேன். இப்போ இடித்து முடிச்சாச்சு. அதை இடிக்கும் போதே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு தானே இடிச்சிருப்போம். அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன். போதும். மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க. மூஞ்சி கழுவியாச்சு, வாய் கொப்பளிச்சாச்சு. இந்தம்மா இந்தா. சரி, இந்தா குடிச்சிரு. சாமி பேர் சொல்லுமா? சிவட்டக்குரு குடிச்சிரு. கொஞ்சம் கசக்கும் குடிக்கணும். காய் நஹிதோ. தேஜுவுக்கு இந்த மாதிரி இலை அது இதுன்னு இடித்து கொடுக்கும்போது தேன் கலந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக வீட்டில் இருந்ததுங்க. பாட்டி அவங்க கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு
டெய்லியும் எதேதோ அரைச்சி குடிக்கிறாங்க, அதில் கலந்துட்டாங்க. நான் இல்லை நினச்சேன், அப்பா சொன்னாங்க, நேற்று நான் வாங்கிட்டு வந்தேன். தேன் கலக்க போகிறாங்க. இந்தா இப்போ இனிக்கும். அவ இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கா தேன்? ஆமா. குடி. सबुगा पी दे. டைம் இப்போ 6:46 ஆச்சுங்க. நானும் தேஜுவும் சேர்ந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுருந்தேன். அதோட தண்ணி ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அவளுக்கு அந்த பவளமல்லி இலை கொடுத்துருந்தோம்லங்க, எக்ஸ்ட்ரா இருந்தது இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி கவரில் கட்டி வச்சுருக்கேன். சரி, நீ 1-2 சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வை. எனக்கு கொஞ்சம் சீனியெல்லாம் கொடுக்கக்கூடாது, இப்படி தான் குடிக்கணும். சரி, நாங்கள் சாப்பிட்றோம். இதுக்கப்புறம் தான் தேஜு அங்கன்வாடிக்கு ரெடி பண்ணுவேன். டைம் இப்போ 7:11ங்க. திராட்சையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி தூக்கிட்டு வந்துட்டு கடாய் கழுவிட்டு இப்போது குழம்பு வைக்கிறதுக்காக தண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணி காஞ்சிட்ருக்குது. இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு குழம்பு மட்டும் வைக்க போகிறேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறேன், ஏன்னா பழைய சாதங்களா. சரி, இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வேக வச்சதுக்கப்புறம் தாங்க தேஜு அங்கன்வாடிக்கு கூட்டிகிட்டு போனேன். அந்த டைமில் மொபைல் வேறு வெளியே எடுக்கலைங்களா, சுத்தமாக மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணி வேக வச்சுட்டு மசாலா அரைச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி எப்போதும் போல் மசாலா சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பு வச்சுக்கிட்டே பாத்திரமும் விளக்கிட்டு பாட்டிக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்தனால அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. டைம் இப்போ 10 மணி. பழைய சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி போட்டு குழம்பு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வாழைக்காய். இங்கே பாருங்கள், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுவும் ஒரு 5 தான் எடுத்திருக்கேன். அது வந்து வாழைக்காய் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து தவாவில் பொரிச்சது. இதுதான். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன். அந்த பூவை பிறக்கிட்டு நல்லா காய வைக்கணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சது அப்படின்னா இன்னுமே நல்லா பிளாக் கலரில் ஆகும். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆயிலாக தெரிகிற மாதிரி இருக்குங்களா, இன்னும் காயலை. இங்கே பாருங்கள், இது வந்து பிறக்கி ஒரு 2-3 நாள் ஆனது. நல்ல வேளை இதை ஒரு கவரில் வச்சனால இங்கே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி பாதி சரியாக காயாமல் 2 நாள் காய வைக்கலைங்களா, மழை பெஞ்சுது. இப்போ தான் ஏதோ லைட்டாக வெயில் இருக்குது பாருங்கள். ரொம்பவெல்லாம் நல்லா சுளீர்லாம் வெயில் போடலை, லைட்டாக அப்பப்போ வெயில் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதனால் காய வச்சுருக்கேன். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா காயணுங்க. காஞ்சிட்டு இதை வந்து விற்பாங்க. 1 கிலோ வந்து 35 ரூபி இல்லாட்டி 40 ரூபி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த பூவுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இது கொஞ்சம் நல்லா காஞ்சது, இது இன்னும் காயலை. அதே இல்லாமல் நாங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லைங்க, அப்போ வந்து அப்பா பிறக்கிருப்பாங்க போல். இதெல்லாம் கூட ஓகே. இந்த பூவை பாருங்களேன், 2 நாள் காய வைக்காமல் இருந்தனால எப்படி பாசம் பிடிச்சி போச்சுன்னு. ஆனால் என்னோடய மாமியார் சொல்லியிருக்காங்கங்க, வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அதுவுமே சரியாயிருங்களாம். அதனால் தூக்கி போடாமல் காய வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு நாளாவது கொஞ்சம் சுளீர்னு வெயில் அடிச்சது அப்படின்னா இந்த மாதிரியாவது மாறும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், எவ்வளோ வேஸ்ட்டு. இது எல்லாமே பூசணம் புத்து போச்சு. இது காஞ்சது அப்படின்னா சரியாயிரும். இதுவுமே நல்ல ரேட்டுங்க. எல்லாமே ஒரு சீசன் மாதிரி தான். முருங்கைக்காய் சீசனாக இந்த டைம். அதே மாதிரி இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வாசலில் இதெல்லாம் காய வச்சுருப்பாங்க. அதனால் காய வச்சுருக்கேன். பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன். டைம் இப்போ ஒரு 2 மணி இருக்கும். நான் இன்னும் சாப்பிடல. காலையில் 10 மணி போல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் இருக்குங்க. இலுப்பை பூவுமே முடிஞ்சது சரிங்களா, அதனால் கொஞ்சமாக இருந்ததை மட்டும் பிறக்கிட்டு காய வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி காய வச்சதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் எவ்வளோ காய வச்சுருக்கேன்னு பாருங்கள். வெயில் பாருங்கள் எப்படி லைட் போட்ட மாதிரி இருக்குதுன்னு. செம்ம வெயில். இது வந்து அந்த இலுப்பை பூ. அந்த நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்கள்ல பூசணம் புத்து போயிடுச்சுன்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள்,
அது எப்படி அதுவாகவே சரியாயிடுச்சுன்னு பாருங்க. ஏதோ வெள்ளை வெள்ளையாக தெரியும், ஆனால் எல்லாமே சரியாயிடுச்சு. ஏதோ ஒன்று ரெண்டு பிசு பிசுப்பாக இருக்கும் போல். அது இன்னமுமே காஞ்சதுன்னா சரியாயிரும். இந்த சைடு நிழல் வந்துருச்சு. இந்த கவரில் இருக்கிறது வந்து இன்னைக்கு பிறக்குனது. இந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு இவ்வளோதான் இருக்கு. இந்த காய் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற சப்போட்டா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே வந்து சொல்கிறது கெந்து அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து காயாக இருக்கிறனால வெயிலில் வச்சுருக்கேன். அதிகமாக வெயிலில் இருந்து தான் பழுக்க வைப்பாங்க. பழுக்குமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி குளிச்சுட்டு வரும்போது தான் 3 இருந்தது, அதனால் வச்சுருக்கேன். இலுப்பை பூ வந்து முடிஞ்சது பாருங்களேன். உங்களுக்கு சரியாக தெரியாது, ஆனால் இப்போதைக்கு மரம் இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே உதிர்ந்துருச்சு. சீசன் முடிய போகுது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என் கூட ஃபோன் பேசும்போது நான் பப்பாளி சாப்பிட்டேன், நாங்கள் 2 பேரும் பப்பாளி சாப்பிட்றோன்னு சொன்னேன் அப்படின்னா, பப்பாளி நிறைய இருக்குமோ, ஒரு டைம் கூட நீங்கள் வீடியோவில் காமிக்கலையேன்னு கேட்டாங்க. பார்த்துக்கோங்க, நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம வீட்டில் மொத்தம் 4 பப்பாளி மரம் இருக்குது. இது 2ங்களா, அப்புறம் அங்கே ஒரு மரம் பாருங்கள். அதுலேயுமே சின்ன பப்பாளி காய் தான், ஆனால் அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 3 அங்கே பாருங்க. இந்த ஒரு மரத்துல இன்னொரு கிளை வேற வந்து அதில் ஒரு சின்ன காய் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே 2, இங்கே 1, அதில் 2 மரமாக இருக்கும். ஒரே மரத்தில் 2 கிளை. இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரில. இப்போதைக்கு ஒரு 3 காய் லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்குது. அது பழுத்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடும்போது இன்னொரு நாள் காமிக்கிறேன். இப்பயே பறித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்சம் பழுத்துருச்சு அப்படின்னா அது அப்படியே வெடிச்சு போயிடும். சீக்கிரமாகவே பறித்து வைப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் விளக்குற இடத்துல இங்கே பாருங்கள். இது வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த பொய்சாகவோட இலை, பொய்சாகவோட தண்டு, பசலிக்கிற தண்டு. இந்த மாதிரி இருந்ததுங்களா, தேவையானதெல்லாம் சமைச்சிட்டு ஒரு 4 மாதிரி ஊண்டி வச்சுருந்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது வந்து சாம்பல்லாம் கொட்டி வைக்கிற இடம், அதனால் பிழைச்சிருச்சு. அது இப்போதைக்கு வளர்ந்துட்டு இருக்குது. எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி ஆட்டுக்குட்டி கடிச்சிருச்சு அப்படின்னா சுத்தமாக வராது. இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலைல தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி கடைக்கு போயிருந்தோம் ஷாம்பு வாங்குறதுக்கு. அப்போ வந்து பாப்பா இப்பி பாக்கெட் வந்து நல்லா நிறைய பாக்கெட் தொங்குறத பார்த்த உடனே, அம்மா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் நூடுல்ஸ் செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், நான் இப்போ குளிக்க போகணுமே, அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுன்னு சொன்னேன். அதனால ஒரு 4 இப்பி பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்குமே இப்போ எனக்குமே தலை வேற குளிச்சிருக்கேங்களா, பழைய சாதம் சாப்பிட்றதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கப்புறம் இப்பி நூடுல்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் சாயங்காலம் வேலையை பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் இப்பி நூடுல்ஸ் செய்கிறோம், சாப்பிடும்போது பாருங்கள். இப்பி நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். சிலிண்டரும் வாங்கிட்டோம், அதனால் ஏதோ இந்த நிலமையில் இருக்கேன். அடுப்பில் செஞ்சுருந்தேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போகிறேன், வாங்க பார்க்கலாம். லன்ச் டைமுக்கு காம்பினேஷனே இல்லாத சாப்பாடு தான், ஆனால் என்ன பண்ணுறது. 5 ரூபா பாக்கெட் 4 வாங்கியிருந்தோம். தக்காளி வந்து கொஞ்சம் மில்ட் ஆகாமல் இருந்ததுங்களா, அதனால் எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணாலும் அதே மாதிரியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே நூடுல்ஸு போட்டு கிளறிட்டேன். பச்சை மிளகாய் எதுவுமே கொடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி மசாலாவும் இருக்குங்களா. ரொம்ப காரமாக இருந்தால் இவ சாப்பிட மாட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் ஆன் பண்ண போகிறேன். பேசுகிறது சரியாக கேட்காது. என் ஹஸ்பண்ட் வேறு வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. டைம் இப்போ ஒரு 3 மணி. அதனால் இதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அப்படின்னா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, அப்புறம் ஈவினிங் வேலைன்னு கொஞ்சம் பிஸியாக போகும். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.